அனைவருக்கும் வணக்கம். தஞ்சாவூர் மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு முடிவுகளை இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சங்கீதா அவர்கள் அண்ட் விஜய் அவர்களுடைய டைவர்ஸ் கேஸ் நிறைய மீடியாஸ்ல நீங்க நேற்றே பார்த்துருப்பீங்க. அதை பத்தி வீடியோவோட எண்டில் ஒரு 4 நிமிஷம் பேசுறேன். ஏன்னா நம்ம கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம் இந்த சர்வேஸை போடுறதுக்கு. அதாவது தொடர்ந்து நம்ம இதை முடிச்சுட்டு தான் அடுத்தடுத்த விஷயங்களை பேச முடியும். அதனாலதான் சில போலி கருத்து கணிப்பாளர்களை பத்தியும் சில தரங்கெட்ட மனிதர்களை பத்தியும் என்னால பேச முடியல. இந்த வீடியோவோட எண்டில் 4 மினிட்ஸ் பேசுறேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் தொடர்ந்து நேற்றுலேருந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, இதை பத்தி ஏதாவது சொல்லுங்கன்ட்டு. ஓகே, நம்ம முதல்ல இந்த கருத்து கணிப்பை முடிச்சிருவோம். இது எந்த காரணத்தை கொண்டும் நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன். 234 தொகுதியும் நான் ஃபினிஷ் பண்ணியே ஆகணும். செகண்ட் ரவுண்டு சர்வே. ஃபர்ஸ்ட் ரவுண்டு நம்ம பண்ணோம். முன்னாடி பண்ணப்போ திருச்சி போடுறேன், புதுக்கோட்டை போடுறேன், விழுப்புரம் போடுறேன். அதுக்கப்புறம் தான் இந்த இன்சிடென்ட் நடக்குது, கரூர் டிராஜடி நடக்குது. நடந்த உடனே அப்போலேருந்தே எனக்கு பெரிய அளவுல மெசேஜ், நீங்க போறதெல்லாம் நடக்காது, இந்த இன்சிடென்ட் நடந்துருச்சு, எல்லாமே மாறி இருக்கும், அவருக்கு சப்போர்ட்டே இருக்காது, மக்கள் எல்லாரும் அவருக்கு எதிராக திரும்பிடுவாங்க, கரூரே கொந்தளிக்கும் அப்படின்லாம் போட்டாங்க. ஆனா என்ன ஆச்சு? அந்த கஷ்டமான சூழ்நிலையை மீறி அந்த மனுஷன் வந்தாரு. என்னோட கருத்து கணிப்பு ஸ்டேபிளா நின்றுச்சு. 2வது ரவுண்டு நம்ம வந்துட்டோம். அப்போ அந்த கரூர் டிராஜடினால எந்த ஒரு எஃபெக்ட் கரூர்ல இல்லைன்றதையும் நம்ம பார்த்துட்டோம். சரி, ஓகே, இப்போ நம்ம இந்த தஞ்சாவூரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயத்துக்குள்ளலாம் வரலாம். முதல் சட்டமன்ற தொகுதியா நம்ம பார்ப்பது திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதி. 708 சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். டிவிகே 333, டிஎம்கே 267, ஏடிஎம்கே 95, அதர்ஸ் 13. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 47% வாக்குகளை பெறுது, டிஎம்கே 38%, ஏடிஎம்கே 13%, அதர்ஸ் 2% வாக்குகளை பெறாங்க. என்ன டிஃபரன்ஸ்ன்னு பார்க்கும்போது டிவிகேக்கு 6% குறைஞ்சிருக்கு, டிஎம்கேக்கு 4% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, ஏடிஎம்கேக்கு 6% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, அதர்ஸ்க்கு 4% வாக்குகள் குறைஞ்சிருக்கு. திருவிடைமருதூர் வந்து டிஎம்கேவோட ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு. பல தேர்தல்கள்ல அதிமுக இங்க நெருங்கி வந்து தோத்துருக்கு 2-3 தேர்தல்ல. இந்த முறை அது ட்ரெண்டே மாறுது. எப்படின்னா இங்க அதர்ஸோட ஓட்டு வந்து கொஞ்சம் திமுக பக்கமும், தாவேகாவுக்கு போன அதிமுக வாக்குகள்ல ஒரு சின்ன ஸ்பிளிட் திரும்ப அதிமுகவுக்கு வர்ற மாதிரி இருக்கு. பட் இது பெரிய சேஞ்ச் எல்லாம் எதுவும் கொடுக்காது. அஸ் யூஷுவல் நம்ம நிறைய இடத்துல பார்த்திருக்கோம். 5% அண்ட் 6% இந்த 2%க்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கு. அதாவது பெரிய மைன்யூட்டான ஒரு டிஃபரன்ஸ் தான் அது கொடுக்கும். மற்றபடி பெருசா தேர்தல் முடிவுகளையே மாத்துற அளவுக்கு இந்த சட்டமன்ற தொகுதியில அப்படிலாம் கிடையாது. ஒரு 10% குறைஞ்சா, ஒரு 8% குறைஞ்சா அது பெரிய சேஞ்சு கொண்டு வரும்னு சொல்லலாம். மற்றபடி இதுக்கெல்லாம் பெருசா வேல்யூ இருக்கிற மாதிரிலாம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்கல. ஏன்னா நம்மளுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால சொல்றோம். 5% 6%லாம் போன முறையும் ஃபர்ஸ்ட் ரவுண்டு சர்வே போன 2021 சட்டமன்ற தேர்தல் பண்ணப்பவும் இந்த மாதிரிதான் டிஃபரன்ஸ் வந்தது. திமுக நெருங்கி வந்து ஜெயிச்சிரும்னு நான் சொன்னாதான் நடந்துச்சு. அதிமுக 2வது வந்தது. அதே மாதிரியான ஒரு ட்ரெண்ட் இங்க வரும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ண. ஆனா அப்படி இல்லை. செகண்ட் ரவுண்டு சர்வேல தாவேகா ஸ்டில் லீட் பண்ணுது. திமுக இன்னும் தாவேகாவை நெருங்கி கூட வரல. 40 கூட தொடர, 38ஓட இருக்கு. பட் அவங்களோட கோர் ஓட்டர்ஸை தக்க வைக்கிறாங்க. அடுத்த தொகுதி பாபநாசம் சட்டமன்ற தொகுதி. இங்க கொஞ்சம் முஸ்லிம் வாக்குகள் அதிகம். இங்க இப்போ ஐஓஎம்எல் மனிதநேய மக்கள் கட்சி எம்எல்ஏ தான் இப்ப வந்து இருக்காரு. இங்க வந்து டிவிகே 317, டிஎம்கே 215, ஏடிஎம்கே 86, அதர்ஸ் 12. பர்சன்டேஜ் வைஸ் டிவிக்கு 50% வாக்குகளை பெறுது, டிஎம்கே 34%, ஏடிஎம்கே 14%, அதர்ஸ் 2%. டிவிகேக்கு 8% வாக்குகள் குறையுது, டிஎம்கேக்கு 4% இன்க்ரீஸ் ஆகுது, ஏடிஎம்கேக்கு 5% இன்க்ரீஸ் ஆகுது, அதர்ஸ்க்கு 1% குறையுது. பாபநாசத்தை பொறுத்த வரைக்கும் தாவேகாவோட இண்டிவிஜுவல் ஓட் ஷேர் வந்து 50%, 58ல இருந்து 50 ஆயிருக்கு. பெரிய டிஃபரன்ஸ்லாம் இதுல எதுவும் வராது. 8% குறைஞ்சிருக்குதான். ஆனா தாவேகா எந்த அளவுக்கு அந்த சிம்பத்தியோட 58% எடுத்தது ஃபர்ஸ்ட் ரவுண்டு சர்வேல, இப்போ அதுல 8% குறைஞ்சது. மேக்சிமம் ஓட் ஷேரை தாவேகா ஹோல்டு பண்ணுது 50%. இங்க திமுகவோட 34%ல 5 to 6% வந்து மனிதநேய மக்கள் கட்சி, ஐயூஎம்எல் இவங்களோட ஓட் ஷேர்லாம் இருக்கும். ஸோ கூட்டணியோட இந்த 2 திராவிட கட்சிகளும் இவ்வளவுதான் எடுக்கிறாங்க. ஸோ திமுக 34 தான் எடுக்குது. அதிமுக அவ்வளவு பெரிய கூட்டணியை வச்சிருந்துமே 7 கட்சி கூட்டணியோட 14% தான் வருது. இவங்க 17 கட்சி கூட்டணியோட 34% தான் டிஎம்கேவை எடுக்கிறாங்க. அதர்ஸ்க்கு 2%. பெரிய சேஞ்ச்லாம் இங்க இல்ல. பாபநாசம் தாவேகா வெற்றி பெற தொகுதி. அடுத்த தொகுதி திருவையாறு சட்டமன்ற தொகுதி. 443 சாம்பிள் கலெக்ட் பண்ணிருக்கோம். இங்க டிவிகே 226, டிஎம்கே 148, ஏடிஎம்கே 51, அதர்ஸ் 18. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 51% வாக்குகளை பெறுது, டிஎம்கே 33%, ஏடிஎம்கே 12%, அதர்ஸ் 4% வாக்குகளை வாங்குறாங்க. டிவிகேக்கு 7% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, டிஎம்கேக்கு 7% குறைஞ்சிருக்கு. இந்த தொகுதிக்கு ஹிஸ்டாரிக்கலா ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா இங்கே சிவாஜி கணேசன் நடிகர், பழைய காலத்து நடிகர், எம்ஜிஆர் பீரியட் நடிகர் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சாரு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஒரு கூட்டணி கட்சியா போய் ஜானகி அவர்கள் கூட சேர்ந்து 60 சீட்டு வாங்கி நின்னப்போ அவர் ரசிகர்களே அவர் சிஎம்மா நிக்கல, அவருக்கே ஓட்டு போடணும் அப்படின்னு விலகிட்டாங்க. அதனாலதான் அவர் தோத்தாரு. இங்க இருக்கிற சில அரசியல்
அறிஞர்கள் அண்ட் பத்திரிகையாளர்ன்ற போர்வையில சுத்திட்டு இருக்க சில ஜந்துக்கள் வந்து இல்ல அவரை மக்கள் விரும்பல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. 2வது இடம் வந்தாரு. அவர் ஜெயிக்காம போனதுக்கு காரணமே வந்து அவர் சார்ந்த அந்த ரசிகர் பட்டாளம் வந்து அவரே சிஎம்மா நிக்காதப்போ நம்ம ஏன் ஓட்டு போடணும்னு விலகுனதுதான். திருவையாறை பொறுத்த வரைக்கும் தாவேகா வெற்றி பெறும். 50% கிராஸ் பண்ணுது. மிகப்பெரிய அளவுல மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்க. திமுகவோட கோர் ஓட்ல 1/3 தாவேகா எடுக்குது. அதிமுக கிட்ட இருந்து 2/3 எடுக்குது. ஸோ இந்த டிஃபரன்ஸ் வந்து இப்படியே தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு அடுத்தடுத்து போகும் அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் நான் அடுத்தடுத்த ரவுண்டு சர்வேஸை வந்து அப்டேட் பண்றேன். இப்போதைக்கு திருவையாறை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினால வெற்றி பெற முடியாத அவங்க 40% கூட வரல. டிவிக்கே இந்த தொகுதியில உறுதியா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்த சட்டமன்ற தொகுதி ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி 419 சாம்பிள் எடுத்திருக்கோம். இங்க டிவிக்கு 218, டிஎம்கே 136, ஏடிஎம்கே 50, அதர்ஸ் 15. பர்சன்டேஜ் வைஸ் டிவிக்கு 52% வாக்குகளை பெறுது, டிஎம்கே 32% வாக்குகளை பெறுது, ஏடிஎம்கே 12%, அதர்ஸ் 4% வாக்குகளை வாங்குறாங்க. ஒரத்தநாடை பொறுத்த வரைக்கும் இங்க வைத்தியலிங்கம் முன்னாள் அதிமுக எம்எல்ஏ இப்ப இன்கம்பென்ட் அவர் தான். அவர் வந்து திமுக போய் ஜாயின் பண்ணிட்டாரு. அதனால இங்க அதிமுக ஒரு செட்பேக் வந்துருச்சு. அதை நீங்க நல்லாவே பார்க்கலாம். போன முறையே ரவுண்ட் 1 சர்வேல அதிமுக ஓரளவுக்கு 20%க்கு மேல ஓட்டு வாங்கின ஒரே தொகுதி இந்த தஞ்சாவூர்ல இந்த தொகுதி மட்டும் தான். ரவுண்ட் 1 சர்வேல சொல்றேன். அதுல பார்க்கும்போது இப்போ அதிமுக 12க்கு போயிடுச்சு. அப்போ அவருக்கான வேல்யூ இருந்ததுனாலதான் 20க்கு மேல வந்தது. இப்ப 12% குறைஞ்சிருச்சு. இங்க டிவிகேக்கு 52% வாக்குகள் கிடைக்குது, டிஎம்கேக்கு 32 கிடைக்குது, ஏடிஎம்கேக்கு 12 கிடைக்குது, அதர்ஸ்க்கு 4 கிடைக்குது. அப்படியே நீங்க இந்த டிஃபரன்ஸ் பாருங்க. டிவிகேக்கு 11% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதிமுகவோட ஓட்டு 12% குறையுது இல்லையா, அதுல 11% எடுக்குது. எஸ்பெஷலி இது மகளிர் ஓட்டு தான். 2வது டிஎம்கேக்கு 1% இன்க்ரீஸ் ஆகுது, ஏடிஎம்கே அஸ் யூஷுவல் நம்ம பார்த்த மாதிரி 12 குறையுது, அதர்ஸ்க்கு எந்த சேஞ்சும் இல்லை. ஒரத்தநாடை பொறுத்த வரைக்கும் தாவேகா ஒரு நல்ல கேண்டிடேட்டை போட்டா ஜெயிச்சிடலாம். ஏன்னா 52% மேல ஓட் ஷேர் வருது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இங்க வந்து திமுக ஸ்டில் ஒரு பிரதான எதிர்கட்சியா ஹோல்டு பண்ணுது. அவங்களோட கோர் ஓட்ஸ் 30% அப்படியே விழுது. மாற்றத்துக்கான வாக்குகளை தாவேகா எடுத்தா மட்டும்தான் 50க்கு மேல போக முடியும். அப்ப இங்க மாற்றத்தை விரும்புற வாக்காளர்கள் எல்லா கட்சியில இருந்தும் தாவேகா சைடு வராங்க. அதை நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. ஸோ தாவேகாவை பொறுத்த வரைக்கும் ஒரத்தநாடு அப்படின்றது ஒரு முக்கியமான தொகுதியா அவங்க கருத்துல கொண்டு ஒர்க் பண்ணி இங்க ஜெயிக்கலாம். ஏன்னா திமுகவுக்கு இங்க பெருசா வெற்றி பெற அளவுக்கு வாய்ப்பு இருப்பதா நான் பார்க்கல. வைத்தியலிங்கம் திமுக கேண்டிடேட்டா நிப்பாரு. ஆனா வைத்தியலிங்கம் அவருக்கான வேல்யூ, அவருக்கு ஒரு குரூப் இருக்குல்ல, ஒரு கூட்டம் அவரை சப்போர்ட் பண்ணதுல, அந்த கூட்டம் ரெட்டலையும் சப்போர்ட் பண்ற கூட்டமா தான் இருக்கும். இது வந்து எமோஷனல் கனெக்ட்ல வர்ற பட்டாளம் தான். அதை வந்து நீங்க வேற ஒரு கட்சிக்கு போயிட்டா அப்படியே அந்த சின்னத்துக்கு மாற்ற முடியாது. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள், திருநாவுக்கரசு எல்லாம் பெரிய எக்ஸாம்பிள். அவர் அதிமுகல இருந்த வரைக்கும் பலம் வாய்ந்தவரா இருந்தாரு. காங்கிரஸ்க்கு போனப்பவே அவர்களோட பலம் குறைஞ்சிருச்சு. ஏன்னா அதிமுகல இருந்தப்ப அவருக்கு ஓட்டு போட்ட அந்த குரூப்பை காங்கிரஸ்க்கு அவரால் கொண்டு போக முடியல. ஒரு எலெக்ஷன்ல 3வது போயிருப்பாரு, சிங்கிள் டிஜிட்ல வாங்கியிருப்பாரு ஓட் ஷேர். அடுத்த சட்டமன்ற தொகுதி பேராவூரணி சட்டமன்ற தொகுதி. இங்க வந்து முன்னாடி டிஎம்டிகே 2011 வந்து நின்றுச்சு. ஒரு கேண்டிடேட் நின்னாரு, ஒரு நடிகர் தான் அவரு. ஜெயிச்சுட்டு விஜயகாந்த் அவர்களும் முதுகுல குத்திட்டு அதிமுகவுக்கு போனாரு. அந்த மாதிரி ஒரு துரோக வரலாறு நிறைஞ்ச ஒரு மனிதன் வந்து இங்க கண்டெஸ்ட் பண்ணியிருந்தாரு. யாருன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இங்க டிவிகே 208, டிஎம்கே 158, ஏடிஎம்கே 66, அதர்ஸ் 18. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 46% வாக்குகளை பெறுது, டிஎம்கே 35%, ஏடிஎம்கே 15%, அதர்ஸ் 4%. என்ன டிஃபரன்ஸ்ன்னு பார்க்கும்போது தாவேகாவுக்கு 4% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, டிஎம்கேக்கு 12% குறைஞ்சிருக்கு, ஏடிஎம்கேக்கு 15% ஓட்டு வாங்கியிருக்காங்க, 8% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, அதர்ஸ்க்கு எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ பேராவூரணியை பொறுத்த வரைக்கும் தாவேகா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஓட் ஷேர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறது. டைட் சீட்டா இருந்துச்சு ரவுண்ட் 1 சர்வேல. இப்போ இங்க கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. பேராவூரணியை பொறுத்த வரைக்கும் மகளிர் வாக்குகள் அதிகம். தாவேகாவுக்கு இயல்பாவே தமிழ்நாடு முழுக்க மகளிர் ஓட் பேங்க் தான் ரொம்ப அதிகமா தெரியுது. மென்னை விட மகளிர் தான் அதிக அளவு தாவேகாவை சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி நிறைய விஷயங்களை மேனிஃபெஸ்டோல டிவிக்கே வைக்கணும். வச்சா நிச்சயமா அந்த ஓட் பேங்கை இன்னும் அதிகரிக்கலாம். பேராவூரணியை பொறுத்த வரைக்கும் ஒரு மகளிர் கேண்டிடேட் தாவேகா சார்பா நின்னாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். பட் பார்ட்டி என்ன டிசிஷன் எடுக்குது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அடுத்த தொகுதி தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதி. இங்க வந்து டிஎம்கே 308, டிவிகே 251, ஏடிஎம்கே 56, அதர்ஸ் 15. பர்சன்டேஜ் வைஸ் டிஎம்கே 49%, 50% கிட்டே எடுக்குது, டிவிகே 40%, ஏடிஎம்கே 8%, அதர்ஸ் 3%. ஸோ டிஎம்கேக்கு 7% குறையுது, டிவிகேக்கு 2% இன்க்ரீஸ் ஆகுது, ஏடிஎம்கேக்கு 4% இன்க்ரீஸ் ஆகுது, அதர்ஸ்க்கு 1% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த தஞ்சாவூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அர்பன்ல வர்ற பூத்ல எல்லாத்துலயுமே தாவேகா கம்ஃபர்டபுளா லீட் எடுக்குது. பட் ரூரல்ல தான் தாவேகா ட்ரெயில் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு கடும் போட்டியை தான் கொடுக்குது. 9% டிஃபரன்ஸ் வந்தாலும் 40 டச் பண்ணிருச்சு டிவிக்கு. ஸோ நல்ல கேண்டிடேட் போட்டா இங்க வந்துடலாம்.
நிறைய அந்த போராட்டம், பொதுக்கூட்டம், ஊர்வலம், தெருமுனை கூட்டம், திண்ணை பிரச்சாரம்லாம் தாவேகாவை சேர்ந்தவங்க தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் எனக்கு ஷேர் கூட பண்ணியிருந்தாங்க. நம்ம டீம்ல இருந்து அந்த போட்டோலாம் அனுப்பியிருந்தாங்க. அதெல்லாம் இங்க போட முடியாது, கான்பிடென்ஷியல் அப்படின்றதுனால. ஸோ இங்க தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் தாவேகாவுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை. ஆனா ஓரளவுக்கு நெருங்கி வருவாங்க. நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா 45 கூட எடுக்கலாம் அதிமுகவை பின்னாடி தள்ளி. ஸோ இப்படிதான் இந்த சிச்சுவேஷன் இருக்கு. அடுத்த சட்டமன்ற தொகுதி பட்டுக்கோட்டை. இங்க 440 சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். டிஎம்கே 208, டிவிகே 158, ஏடிஎம்கே 61, அதர்ஸ் 13. டிஎம்கே 47% வாக்குகளை பெறுது, டிவிகே 36%, ஏடிஎம்கே 14%, அதர்ஸ் 3% வாக்குகளை வாங்குறாங்க. இங்க டிஎம்கேக்கு எந்த சேஞ்சும் இல்லை. டிவிகேக்கு 6% குறையுது, ஏடிஎம்கேக்கு 7% இன்க்ரீஸ் ஆகுது, அதர்ஸ்க்கு 1% குறையுது. பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி, இந்த பேரை கேட்டாலே எனக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு பாடலாசிரியர் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருவாரு. அவரை பத்தி நிறைய நான் படிச்சிருக்கேன். அது இந்த பட்டுக்கோட்டை பேரை கேட்ட உடனே அந்த நினைவுகள்லாம் வருது. ஸோ இங்க டிஎம்கேக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஓட் பேஸ் இருக்கு. நிச்சயமா அவங்க ஜெயிச்சிருவாங்க. பெரிய போட்டி இங்க இருக்காது. தாவேகா போன சர்வேல 40 கிட்ட வந்துச்சு, இப்ப அது குறைஞ்சிருக்கு. அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். ஏன்னா தாவேகாவோட அந்த ஃபோக்கஸ் இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில தொகுதிகள் அதிகமா இருக்கு. கும்பகோணம், தஞ்சாவூர், திருவிடைமருதூர், ஒரத்தநாடு எல்லாம் கொஞ்சம் அதிகமா தெரியுது. ஆனா மற்ற இடங்கள்ல கம்மியா இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் இந்த பட்டுக்கோட்டை. ஸோ திமுக இங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தான் இருக்கு. அடுத்த தொகுதி கும்பகோணம். இங்க டிவிகே 212, டிஎம்கே 200, ஏடிஎம்கே 65, அதர்ஸ் 17. டிவிகே 43% வாக்குகளை பெறுது, டிஎம்கே 40%, ஏடிஎம்கே 13%, அதர்ஸ் 4%. என்ன டிஃபரன்ஸ்னு பார்க்கும்போது டிவிகேக்கு 3% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, டிஎம்கேக்கு 4% குறையுது, ஏடிஎம்கேக்கு 1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதர்ஸ்க்கு எந்த சேஞ்சும் இல்லை. கும்பகோணத்துல தாவேகா ஃபென்டாஸ்டிக்கா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. நிறைய மக்கள் சார்ந்த விஷயங்களை அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆனா அது ஜெயிக்கிற அளவுக்கு அவங்கள கொண்டு போமா அப்படின்றது ஒரு கேள்வி. 3% லீட்ல வராங்க. இருந்தாலும் ஃபிளிப்பிங் சீட்டு தான், இழுபறி சீட்டு தான். ஆனா அசாஃப் இன்னைய தேதிக்கு தாவேகா இங்க ஜெயிக்கும் அப்படின்றதுதான் நம்மளுடைய கருத்தா இருக்கு. அண்ட் கும்பகோணத்தை ஒரு மாவட்டமா பிரிக்கணும் அப்படின்றதுதான் அங்க இருக்கிற மக்களோட ஒரு கோரிக்கையாகவும் இருக்கு. அதை தாவேகா வலியுறுத்தி அடுத்தடுத்த தேர்தல் கட்ட பிரச்சாரங்களை கொண்டு போகும்போது நிச்சயமா அந்த தொகுதியில வெற்றி பெறலாம். அங்க இருக்கிற எம்எல்ஏ, இப்ப டிஎம்கே சிட்டிங் எம்எல்ஏ இருக்காரு, அவருக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிற மாதிரி தெரியல. பட் அவரை தோற்கடிக்கலாம். அது அதிமுக கையில இருக்கு. அதிமுக எந்த அளவுக்கு இங்க ஓட் ஷேரை குறைச்சி தாவேகாவை ஹெல்ப் பண்ணுதோ அந்த அளவுக்கு இங்க தாவேகாவுக்கான அந்த ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆகும். அதிமுகவினுடைய அந்த செட் பேக் தான் இங்க தாவேகாவுக்கு வெற்றியை தரும் அப்படின்றதுல நான் உறுதியா இருக்கேன். ஸோ அதிமுகவோட புவர் பர்ஃபார்மன்ஸ் இங்க தாவேகாவை ஜெயிக்க வைக்கும். திமுக அந்த 40% ஹோல்டு பண்ணிடும். அதுல இருந்து எந்த சேஞ்சும் இருக்காது. பட் அதிமுக எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத பொறுத்து கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியில தாவேகா வெற்றி பெறும். ஓகே, தஞ்சாவூர் மாவட்டத்துல வருகின்ற சட்டமன்ற தொகுதிகள் மொத்தம் 8. இதுல டிவிக்கு 6 தொகுதிகளில் முன்னிலை வகிக்குது. டிஎம்கே 2, ஏடிஎம்கே 0, அதர் 0. டிவிகேக்கு ஒரு தொகுதி இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அந்த தொகுதி கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி. பிளிப்பிங்ல டிஎம்கேக்கு ஒரு தொகுதி குறைஞ்சிருக்கு, அதான் அந்த கும்பகோணம். ஏடிஎம்கேக்கு 0 தான், எந்த சேஞ்சும் இல்லை. அதர்ஸும் எந்த தொகுதியிலும் முன்னிலை பெறல. வாக்கு சதவீதம் ஓவரால் இந்த கும்பகோணம் மாவட்டத்துல வருகின்ற 8 சட்டமன்ற தொகுதிகளை வச்சு பார்க்கும்போது டிவிகேக்கு 46%, டிஎம்கேக்கு 38%, ஏடிஎம்கேக்கு 12%, அதர்ஸ்க்கு 4%. ஸோ என்ன டிஃபரன்ஸ் பார்க்கும்போது டிவிகேக்கு 1% இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு நல்ல சேஞ்ச் தான். ஓட் ஷேர் குறையில, நிறைய இடங்கள்ல குறைஞ்சாலும் கியூமுலேட்டிவா அது வரும்போது 1% இன்க்ரீஸ் ஆகுது. டிஎம்கேக்கு 2% குறையுது. ஸோ தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் தாவேகா எந்த விதமான பலவீனத்தையும் பெறல, ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்டு சர்வேக்கும் செகண்ட் ரவுண்டு சர்வேக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சுமே இல்லை. ஒரு சீட்டை பிளிப்பிங்ல இன்க்ரீஸ் பண்ணிருக்கு, 1% ஓட்டை உயர்த்திருக்கு, அவ்வளவுதான். ஸோ தாவேகாவை பொறுத்த வரைக்கும் இங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். டிஎம்கே பிரதான எதிர்கட்சியா முடிஞ்ச அளவு அவங்களால சீட்டை கன்வெர்ட் பண்ணுவாங்க. மேக்சிமம் 4, கும்பகோணத்தை ஜெயிச்சா 4 வரலாம். அப்படின்னும் போது 3 தான் அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் கிடைக்கும். ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் வாஷ் அவுட் 0. டெல்டால பெரும்பாலான மாவட்டங்கள்ல அவங்க 0 தான் அவங்க எடுப்பாங்க. எங்கேயுமே ஒரு சீட்டு கூட அவங்களுக்கு கன்வெர்ட் ஆகாது. ஸோ அதர்ஸ்க்கு அஸ் யூஷுவல் அவங்க எடுக்கிறது 4% தான். 234 தொகுதியிலும் அதர்ஸ் தனிச்சு நிக்கிற சிறிய கட்சிகள் டெபாசிட் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்படிதான் தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு நிலவரமானது இருக்கு. சரி, ஓகே, இப்ப நம்ம கான்செப்டுக்கு வருவோம். ஸோ விஜய் அவர்களினுடைய அந்த விவாகரத்து கேஸ், ஆக்சுவலா இந்த மாதிரியான ஒரு கான்பிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் இருக்கிற கேஸை ரிலீஸ் பண்ணக்கூடாது. ஆனா இங்க இருக்கிற மீடியாஸ், பத்திரிகைகள், யாராவது ஒருத்தவங்க டிவோர்ஸ் ஆனா ஏதாவது ஒரு 2 பேருக்கு இடையிலான திருமணம் கடந்த உறவு அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில போட்டு அவங்களை கேவலப்படுத்துது. இதுதான் தொடர்ந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் நம்ம திட்டி நம்மளுக்கே போர் அடிச்சிருச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல எனக்கு கொஞ்சம் சம்திங் ஃபிஷியா இருந்தது. இந்த கேஸ் எப்பவோ ஃபைல் பண்ணிருக்கலாம். இந்த இஷ்யூ எப்பவோ வந்துருச்சு. ஆனா இவ்வளோ நாள் அது எல்லாத்தையுமே விட்டுட்டு
திடீர்னு எலெக்ஷன் நெருக்கத்துல வந்து இப்படி ஒரு கேஸை ஃபைல் பண்ண வேண்டிய காரணம் என்ன? அதுவும் விஜய் அவர்கள் வந்து இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவருக்கு ஒரு ஸ்டேச்சர் இருக்கு, ஒரு ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியா தமிழ்நாட்டுல நிக்குது. இவங்க அந்த கேஸ்ல சொல்லி இருக்கிற நிறைய வார்த்தைகளை கவனிங்களேன். அவங்கள வந்து கட்டுப்படுத்தினாரு, உரிமைகளை தடை செஞ்சாரு, ரொம்ப டிப்ரெஷனுக்கு உள்ளாக்குனாரு. இந்த வார்த்தைகள்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு சந்தேகத்தை இயல்பாவே கொண்டு வருது. அதுவும் தாவேகாவுக்கு மகளிர் ஓட்டு ரொம்ப அதிகம் தமிழ்நாடு ஃபுல்லா, அது எல்லாருக்குமே தெரியும். அதை டேமேஜ் பண்றதுக்கு இந்த மாதிரியான ஒரு கேஸை கொண்டு வராங்களா அப்படின்றதுதான் என்னோட சந்தேகமா இருக்கு. அண்ட் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து அவர் லிக்கர், அவர் குடிப்பாரு, குடிகாரர் அப்படின்னு சொல்லிதான் அவரோட அரசியலை காலி பண்ணாங்க. இப்ப விஜய் அவர்களுக்கு அவங்க மனைவியை வச்சு ஒரு விஷயத்த ட்ரை பண்றாங்களோ அவரை முடக்கிறதுக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. என்னை பொறுத்த வரைக்கும் அவன் முன்னாடி கருத்துக்கணி போட்டப்பயும் இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நான் ஃபேஸ் பண்ணேன். நான் போட்டுட்டு இருந்தப்பதான் கரூர் அந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. அப்ப அவ்வளவு பேர் எனக்கு சொன்னாங்க, அவ்வளவுதான், தாவேகான்ற கட்சியே இருக்காது, அரசியல் முடிஞ்சிச்சுன்னாங்க. என்ன ஆச்சு? இன்னமும் கட்சி ஸ்ட்ராங்கா நின்றுட்டு இருக்கு. அதே மாதிரிதான் இந்த இஷ்யூ வந்திருக்கு. அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை பேசுறதுக்கு யாருக்குமே தகுதியோ உரிமையோ கிடையாது, எக்ஸப்ட் அந்த 2 பேரை தவிர. அவங்களுக்குள்ள அந்த விஷயத்த பேசி முடிச்சுப்பாங்க. ஆனா இங்க இருக்கிற மீடியாஸும் பத்திரிகையாளர்ன்ற போர்வையில் அலைகிற சில பேரும் டிஎம்கே, ஏடிஎம்கே, ஐடிவிங்கும் கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு அவங்க கவனிச்சா போதும். மக்கள் சார்ந்த இஷ்யூஸ் எத்தனையோ இருக்கு. நேத்து கூட வந்து திமுக சேர்ந்த ஒருவர் ஒரு குழந்தை, 2 வயசு குழந்தைய கற்பழிச்சு கொலை பண்ணியிருக்காரு. அதை பத்தி எந்த மீடியாவை பிரேக்கிங் நியூஸ் போட்டுச்சா? இந்த விஷயத்துக்கு பிரேக்கிங் நியூஸ் போடுது சில முன்னணி சேனல்ஸ். அவங்க பேர்லாம் நான் சொல்ல விரும்பல, சொன்னா எனக்கே அசிங்கம் அது. பிரேக்கிங் நியூஸ் போட்டுட்டு இருக்காங்க. எத்தனை விஷயத்துக்கு நீங்க குரல் கொடுத்தீங்க? என்ன மீடியா துறை இது? எனக்கு புரியவே இல்லை சத்தியமா. ஏன்னா ஒரு தனிப்பட்ட மனிதனோட வாழ்க்கையை போடுறதுக்கு இவ்வளவு வரைஞ்சு கட்டிட்டு நீங்க போறீங்களே. நேற்று அந்த குழந்தை கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டது அந்த காம கொடூரனால. அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? மீடியாஸ் என்ன பண்ணுச்சு? அதுக்காக கேஸ் ஃபைல் பண்ணாங்க, அவரை சிறையில் அடிச்சாங்க. அதுக்கு அடுத்து என்ன ப்ரொசீடிங்ஸ் நடந்தது? அதை பத்தி நீங்க ஏதாவது டிபேட் பேசுனீங்களா? இன்னைக்கு வரைக்கும் ஓபிஎஸ் ஏன் சேர்ந்தாரு, அவருக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு, அதை போட்டுட்டு இருக்கீங்க. எத்தனையோ விஷயங்கள் இன்னைக்கு வரைக்கும் கன்னியாகுமரியில மலையை உடச்சு ஏத்திட்டு இருக்காங்க. இது எத்தனை மீடியா பேசிச்சு? அதனால விஜய் அவர்களினுடைய அந்த அரசியல் எழுச்சியை பிடிக்காம இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது யாருன்னு மக்களுக்கு நல்லாவே தெரியும். கரூர் டிராஜடி நடந்தப்பவே நான் சொன்னேன், இந்த விஷயம் தாவேகாவை கொஞ்சம் கூட அஃபெக்ட் பண்ணாது, அவரோட பிரச்சாரத்தை தான் அஃபெக்ட் பண்ணுமே தவிர மக்கள் சப்போர்ட் அவருக்கு இன்க்ரீஸ் ஆகும்னு. இன்க்ரீஸ் ஆகுச்சு. இப்பவும் நான் திரும்ப சொல்றேன், நீங்க இந்த மாதிரி எத்தனை மகளிர் சம்பந்தமான கேஸ்கள் அவர் மேல போட்டு அவரை வந்து பெண்களுக்கு எதிரானவர் அப்படின்னு சித்தரிச்சாலும் அவருக்கு விழுற பெண்கள் ஓட்டு டபுள் ஆகிட்டே தான் போகுமே தவிர அதுல 1% கூட குறையாது. இதை நான் சேலஞ்சாவே வைக்கிறேன் எல்லாருக்குமே. போன தடவை வச்ச சேலஞ்சில நான் ஜெயிச்சேன், இப்பவும் நான் ஜெயிச்சு காட்டுறேன். ஸோ ஒரு மனிதனுக்கு எதிராக இந்த சொசைட்டி எந்த அளவுக்கு அவனை முடக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுது அப்படின்றத நீங்க பார்க்கணும். இதுல வேற இந்த பிஜேபி ஐடிவிங் ஒண்ணு இருக்கு. அதாவது மோடி அவர்கள் அவங்க ஒய்ஃபை ஏன் கைவிட்டாரு அப்படின்னு கேட்டா நம்ம கிட்ட கொஸ்டின் இல்லை. ஆனா விஜய் பத்தி பேச மட்டும் நம்ம முன்னாடி வந்துருவோம். இந்த மாதிரி குரூப் எல்லாம் நம்ம வந்து சொசைட்டில ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அண்ட் திமுக இதை பத்தி பேசலாமா? திமுக வந்து விவாகரத்தை பத்தி எல்லாம் பேசலாமா? உங்க தலைவர் எத்தனை மனைவிகளை கல்யாணம் பண்ணி இருந்தாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இவங்கெல்லாம் இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நான் மறுபடியும் சொல்றேன், சர்வேஸ் டிஃப்ரெண்ட், என்னோட பொலிட்டிக்கல் வியூ டிஃப்ரெண்ட். சர்வே எடுக்கும்போது நம்ம நியாயமா நியூட்ரலா எடுக்கிறோம், பார்ட்டிக்கு தேவையான ஒப்பீனியன்ஸை சொல்றோம். ஆனா என்னுடைய அரசியல் பார்வை தனி. நான் அதுக்கேற்ற மாதிரி இருக்கு. நான் விஜயோட ஃபேன் கிடையாது. அவர் எனக்கு சுத்தமா இந்த சினிமா துறையை பொறுத்தவரைக்கும் எனக்கு பிடிக்காது. ஆனா ஒரு பாலிடிக்ஸ்ல ஒரு மனுஷனை இவங்க எல்லாரும் ஏன் இப்படி அட்டாக் பண்ணி அவரை வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றது எனக்கு புரியல. அதனால தாவேகாவுக்கு வாக்களிக்கிற அல்லது ஆதரவாளரா இருக்கிற நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இது வந்து ஒரு பிகினிங் தான். இது மாதிரி நிறைய நடக்கும். இப்பதான் அரசியலுக்குள்ள வந்திருக்கீங்க, அதனால இது மாதிரி நிறைய பார்க்க வேண்டியது இருக்கும். ஆனா அவருடைய சப்போர்ட்டை யாராலையும் குறைக்கவே முடியாது. எத்தனை மீடியா, எத்தனை யூடியூபர்ஸ் உட்கார்ந்து அவரை பத்தி அவதூறு பரப்புனாலும் அது எல்லாத்தையும் உடைச்சு சினிமா துறையில வெற்றி பெற்ற மாதிரி இந்த அரசியலையும் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருவார், முதலமைச்சர் ஆவார். இது போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். சில்லாருங்க, இதெல்லாம் ஒரு விஷயமா எடுத்துக்காதீங்க. மக்கள் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் செலுத்துங்க. மக்கள் பணியில போராடுங்க. நன்றி.